ஆபரண தங்கத்துக்கு வேல்யூ என்றைக்குமே உண்டு. இந்த இறக்கங்கிறது சாதாரண சின்ன இறக்கம். சில்வர் எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 6லேருந்து 8 கிராம் சில்வர் யூஸ் பண்ணுறோம். சில்வர் பாரா வாங்குறீங்க, நாளைக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அவன் உங்களை என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் சில்வர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க. சில்வரோட டிமாண்ட் வந்து கோல்டோட டிமாண்டோட அதிகமாகிட்டே போச்சு. ஆனால் புதுசாக ஒருத்தர் கோல்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இப்போ தங்கம் அண்ட் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆல் டைம் ஹை வந்து தொட்டுட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் போன வாரம் வந்து பார்த்தா டக்குன்னு தங்கத்தோட விலை வந்து சரிவை நோக்கி போயிடுச்சு. உடனே எல்லாருமே வந்து பேனிக் ஆகி இனிமேல் வந்து தங்கத்தோட விலை சரிவில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளியுமே ஒரே நாளில் 35% வந்து டவுன்ஃபால் வந்து சந்திச்சுது. ஸோ உடனே இல்லைப்பா இனிமேல் நம்ம தங்க வெள்ளியில் இன்வெஸ்டே பண்ணக்கூடாது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணலாம்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்குலாம் கிளாரிட்டி தர மாதிரி தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு நிதி ஆலோசகர் ராம்குமார் அவர்கள். அவங்ககிட்ட கிளியரா பேசி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் சார், தங்கம் வந்து எல்லாருமே ஓகே ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் கோல்டு தான் எல்லாரோட ஹவுஸ் ஹோல்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, தங்க விலை ஏறுதுனோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா போன வாரம் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சரிவு வந்து சந்திச்சிருச்சு. ஐயோ என்னடான்னு ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சரிவுக்கு என்ன காரணமா இருக்கு? இது ஒரு பீக்கை தொட்டதுனால தான் இந்த சரிவே வந்திருக்கு. ஓகே. கடந்த ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகம், ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகம். எதனால் அப்படின்னா அதில் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் போய் அதில் முதலீடு பண்ணுறாங்க. அதனால் அதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. எங்கே வந்து டிமாண்டு அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து சப்ளையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கான வளர்ச்சி இருக்கும். இன்னொன்று ஒரு சினாரியோ காமனாக எல்லாரும் என்ன சொல்கிறதுனா, ஈக்விட்டி மார்க்கெட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கமாடிட்டி மார்க்கெட்டில் கீயாக இருக்கிறது என்னென்னா கோல்டு அண்ட் சில்வர் தான். ஸோ அந்த கடந்த 2 வருஷத்தில் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் 2 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது தங்கத்தோட வளர்ச்சி இது ஒரு ரீசன். இன்னொன்று, நம்ம மக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் வாங்க ஆரம்பித்த உடனே அது பின்னாடி எல்லாருமே ரன் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர். மூணாவது ஒன்று பார்க்கணும், குளோபலாக இதுதான் மேஜர் ரீசன். இதெல்லாம் நம்ம வந்து ரீட்டைல் ரீசன்ஸ் நம்ம சொல்கிறது. குளோபலாக இந்த ரீசன் தான் பார்க்கணும். எல்லா கண்ட்ரீஸும் தேவ் ஸ்டார்டட் பர்ச்சேசிங் கோல்டு. ஓகே, ஆஸ் அ ஃபாரின் ரிசர்வாக கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரெக்ஸ் ரிசர்வாக கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸும் தேவ் ஸ்டார்டட் பர்ச்சேசிங் கோல்டு. அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது, அதுக்கு ஏற்ற அளவுக்கு சப்ளை இல்லை. ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு சப்ளை இல்லை அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து ஏறினே இருக்கும். ஸோ இதுதான் காமன். அதே தவிர குளோபல் ஃபேக்டர்ஸாக இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, ருப்பியோட வேல்யூ இறங்கிட்டே போச்சு, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஸோ இந்த ஒரு குளோபல் அன்சர்டனிட்டியும் இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நான் விட்டு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இதோட சேர்ந்து பங்கு பெற ஆரம்பித்தோடனே தங்கத்தை விலையோட வந்து உச்சத்தை தொட்டு, அதுக்கப்புறம் ஒரே நாளில் தங்கம் வந்து இறங்க ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் வெள்ளியோட கதை சொல்லிடுறேன். வெள்ளி வந்து ஒரு சைலண்ட், இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்னு இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சில்வரோட யூசேஜ் இருக்குது, அதோட யூசேஜ் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பேனல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆட்டோமேட்டிவ்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு காரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 8 கிராம் சில்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டேட்டாவே சொல்லுது. ஏரோஸ்பேஸில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸில் சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில்வரோட யூசேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில்வரோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சில்வரோட டிமாண்ட் வந்து கோல்டோட டிமாண்டோட அதிகமாகிட்டே போச்சு, ஆனால் அதுக்கான சப்ளை இல்லை. ஏன் சப்ளை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் என்னென்னா, நமக்கு சில்வர் எங்கேருந்து கிடைக்கும்னா வெஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து தான் கிடைக்கும். வெஸ்ட் கண்ட்ரீஸ் டு ஏஷியன் கண்ட்ரீஸ். ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் சில்வர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க. எஸ்பெஷலி இந்தியா, சைனா, இந்த மார்க்கெட் தான் ஈஸ்ட் ஏஷியாவும். ஸோ வேறஸ் இந்த 2 வருஷமாக என்னாச்சு அப்படின்னா, சில்வரோட முதலீடு எல்லாமே வந்து இட் ஹஸ் கான் டு US சைடு. ஸோ அங்கே போனதுனால இங்கே நமக்கு தேவையான சப்ளை இல்லை. அப்போ இதோட ப்ரைஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. லோக்கலி வி ஹேவ் அ டிமாண்ட் பிகாஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார் பேனல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லோக்கலி வி ஹேவ் அ டிமாண்ட், அதுக்கு ஏற்ற அளவு சப்ளை அங்கேருந்து கிடைக்காததுனால சில்வரோட ப்ரைஸும் ஹைக் ஆயிடுச்சு. ஆனால் சில்வர் ஒரே நாளில் 35% விழலை. நீங்கள் சொன்ன மாதிரி விழுந்தது
ஒரு 10% விழுந்தது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2% ஏறிச்சு, திருப்பி 12% இறங்கிருச்சு. ஆமா. பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திருப்பி அதோட க்ளோரியை அது எடுத்துகிட்டு வருது. ஸோ சில்வர் இன்னைக்கு ரேட்டில் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா பர் கிராம் வந்து 600 ஏறி இருக்கு. ஓகே. 22 கேரட் கோல்டு ஓகே. இன்னைக்கு நம்ம 4th February எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 600 ஏறி இருக்கு. சில்வர் வந்து ஒரு கிராமுக்கு 20 ரூபா ஏறி இருக்கு. சரி. பட் இது வந்து 400 ரூபாய்க்கு மேலெலாம் கிராம் போச்சு. பட் இன்னைக்கு ஏறி இருக்கு சின்ன அளவில். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் த பீக். ஓகே. ஸோ அதனால காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகே சார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 600 வந்து ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் தான் அது. அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக் இருக்கும்ல. ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸா இல்லைனா வந்து பக்காவாக வந்து பவுன்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார்? நம்ம நாட்டில் வந்து ஆபரண தங்கத்துக்கு வேல்யூ என்றைக்குமே உண்டு. நீங்கள் என்னதான் அதை வந்து நீங்கள் இடிஎஃபாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ இந்த இடத்துல நம்ம வயசு வருஷாவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆஃப் லேட் இந்த லாஸ்ட்டு ஒரு 6 months to 1 year இடிஎஃபோட இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு தேங்க்ஸ் டு இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா, இந்த மாதிரியான ஒரு சேனலில் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆபரண தங்கத்தில் போடாதீங்க, அதாவது ஃபிசிக்கல் கோல்டில் போடாதீங்க, அதுக்கு பதிலாக அதை வந்து இடிஎஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டிஜிட்டல் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுத்த எஸ்ஜிபி திருப்பி கொடுத்தாங்க, மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா அதை வாங்குங்க அப்படி சொல்கிறோம். அதோட அவேர்னஸ் அதிகமாக போய் ரீச் அவுட் ஆகிருக்கு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியானால. ஸோ தேங்க்ஸ் டு சிபு. ஸோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இடிஎஃப் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. தட் இஸ் குட். ஏன்னா இன்வெஸ்டருக்கு பெனிஃபிட் அதில் தான் கிடைக்க போகுது. இங்கே தான் என்ன நடக்குதுன்னா இடிஎஃப்ல வராங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா தங்கத்துக்கான வேல்யூ கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன ஏற்ற இறக்கங்களில் இருக்கும். கொண்டு போய் லம்சமாக போடாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கோல்டு ஆர்னமெண்ட்லேருந்து இடிஎஃப்காக மாற்றுங்க. இடிஎஃப்லேயே என்ன பண்ணுங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. வெள்ளி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப காஷியஸாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி, சார் வெள்ளி ஏற்கனவே போய் பீக்கில் போயிடுச்சு சார், திருப்பி இப்போ இறங்கியிருக்கு சார், மொத்தமாக வாங்கலாமா சார்னு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் வெள்ளியை ஒன் டைமாக வாங்குறதுங்கிறது கூடாது. இல்லை எனக்கு வேணும், 10 வருஷம் கழிச்சு எனக்கு வெள்ளி வேணும், நடுவில் இருக்கிற இறக்கத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னா, அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மொத்தமாக வாங்கலாம். பட் இன்னைக்கு தைரியம் இருக்குன்னு சொல்கிறவங்க அதை வேல்யூ 50% கம்மி ஆகும்போது அவங்க தைரியத்தை அவங்க விட்டுருவாங்க. ஸோ அதனால் வெள்ளியையும் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக வாங்குறது தான் நல்லது. இடிஎஃப்லேயோ இல்லை சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ மாதம் எஸ்ஐபி மூலமாக அந்த நம்ம எப்போவுமே சொல்கிறேன் அந்த 10லேருந்து 15% எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம சொல்கிறது. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வெள்ளிக்கு வந்து டக்குன்னு இது குறைஞ்சோன்னு ஒரு 50,000 கம்மியானோடனே ஆக்சுவலி எல்லாருமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டு ரேட் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ்லாம் சில்வரை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரே நாளாக நம்மளுக்கு வந்து டவுன்ஃபாலாக சந்திக்கிறப்ப நிறைய மீம்ஸ்லாம் கூட வந்துச்சு. ஐயோ இன்வெஸ்ட் பண்ணப்போ தான் அப்படி அதிகமாகணுமா, கம்மி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது மாதிரி என்னை பார்க்குற ஆடியன்ஸுமே அந்த ஒரு வரியில் தான் இருப்பாங்க, ஐயோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதை நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இறக்கங்கிறது சாதாரண சின்ன இறக்கம். சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். கோல்டு அண்ட் சில்வர் இஸ் ஆல்வேஸ் ஹெட்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட். அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எஸ்பெஷலி கோல்டோட சில்வர் வந்து ஹைலி வாலடைல். ஈவன் தான் அதோட இண்டஸ்ட்ரி யூசேஜ் இருந்தால் கூட சில்வர் வந்து ஹைலி வாலடைல். ஸோ லம்சமாக இந்த சமயத்தில் என்ட்ரி ஆகுதுங்கிறது உசிதமே கிடையாது. ஸ்டாகர்டாக என்ட்ரி ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒன்று வந்திருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்டு சில்வர் ரேஷியோவை கால்குலேட் பண்ணி டைனமிக்காக எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த ரேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் சில்வர் வேகமாக விழும், கோல்டு கொஞ்சம் மெதுவாக தான் விழும். சில்வர் ஏறும் போதும் வேகமாக ஏறும், கோல்டு கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும். ஸோ அந்த ரேஷியோவில் கால்குலேட் பண்ணி தே இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் என்ன சொல்கிறோம், ஸ்டாகர்டாக சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மூலமாகவோ இல்லை எஸ்ஐபி மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சார் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லிடுறீங்க இது மாதிரி கோல்டு இல்லை சில்வர் வந்து ஃபிசிக்கலாக நம்ம வாங்குறத விட இடிஎஃப்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாலட்டிலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் கோல்டில் இருக்குது தானே சார்? ஏன் நீங்கள் பர்டிகுலராக இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? என்ன காரணம்? சரி, நம்ம எதனால் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா உங்களால் அந்த பொருளை கையால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து சேஃப்டிங்கிறது கேரண்டி கிடையாது. இடிஎஃப்ல எதனால் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா பேப்பர் கோல்டு.
அடுத்தது நீங்கள் ஆபரண தங்கமாக வாங்குனீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நிறைய பேர் நான் பார்க்குறேன் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறாங்க, இல்லைன்னா சில்வர் பாராக வாங்கி வைக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா, ஆபரண தங்கமாக வாங்குனீங்க, அதாவது நகையாக வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு செய்கூலி சேதாரம், அதை தவிர ஜிஎஸ்டி 3% வந்துடுது. நீங்கள் பாரா வாங்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி ரேட் இருக்கிற கோல்டு ரேட்டு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க. ஓகே, சில்வர் பாரா வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அவன் உங்களை என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் அதுக்கு பதிலாக தங்க நகை வாங்கிக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் கேஷாக வாங்குனீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஜுவல்லரி ஷாப்பு கேஷாக கொடுக்கறது இல்லை. நீங்கள் அதை திருப்பி என்னவா மாற்ற போகிறீங்க? வெள்ளியில் யாரும் நகை போடுறதில்ல. இப்போ ஆஃப் லேட் எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் சில்வர் பார் அதிகமாக சேல் ஆகுது. எதனால் அப்படின்னா சில்வர் ரேட் ஏறிட்டே போகுது. நாளைக்கு ஃப்யூச்சரில் சில்வர் ரேட்டு ஹையாக இருக்கும்போது இந்த சில்வர் பாரை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஆபரண தங்கமாக அதை அந்த வேல்யூக்கு எடுத்துக்கிட்டு அதே கடையில் ஒரு ஆபரண நகையை வாங்க சொல்லுவாங்க. அந்த நகையை வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த அப்ளிகபிள் ஆகும். இடிஎஃப்க்கு வருவோம். இடிஎஃப்ல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த பணமும் கொண்டு போய் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டில். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் வந்து ஹைலி லிக்விட், எப்போ வேணாலும் வெளியில் வந்துக்கலாம். ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட போகும். அடுத்தது முக்கியமான விஷயம் எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, என்எஸ்சிலேயோ விஎஸ்சிலேயோ ஒரு பர்டிகுலர் சில்வர் கம்பெனியை வந்து வாங்குறீங்க அப்படின்னா சில்வரோ கோல்டோ அதுக்கு எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசிக்காக அதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ் மட்டும் அவங்களுக்கு பே பண்ணுறது. வேறஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை அதில் இருக்கிற ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெரி வெரி லெஸ் அமௌண்ட், நெக்லிஜிபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிட் லோடு அப்ளிகபிள் ஆகும். மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, கோல்டு அண்ட் சில்வரோட இடிஎஃபோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஹார்ட்லி இட் மஸ்ட் பி 0.2% to 0.3%, மேக்ஸிமம் போனால் 0.5% அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டி ரேட்டு கூலி சேதாரம் அப்படின்னு அந்த நகையாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை பாராக இருக்கிறதா இருக்கட்டும் அதோட 1000 times வந்து பெட்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இடிஎஃப் தான். ஆனால் அதனால தான் இந்த ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்கு ஃபிசிக்கல் கோல்டுலேருந்து இடிஎஃப் கோல்டு. நீங்கள் என்ன ஒன்று பண்ணலாம், அதை டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஓகே, இங்கே அது கிடையாது, பேப்பராக இருக்கும். பட் இதுக்கு சேஃப்டி இல்லை. வேறஸ் இது சேஃப்டி பிகாஸ் பேக்டு பை செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டையும் மியூச்சுவல் ஃபண்டையும் மேனேஜ் பண்ணுறாங்களோ இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் கமாடிட்டி மார்க்கெட் ஆல்சோ. ஸோ அதனால் இதுதான் சேஃப். ஸோ இப்போ பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரீட்டைல் இன்வெஸ்டராக உள்ளே வராங்க அப்படின்னு இருக்கப்போ இந்த கோல்டு சில்வர் எதுவுமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே இல்லைன்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாமா இல்லைனா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? புதுசாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வராரு அப்படின்னா ஓகே, அவங்க ஆர்னமெண்ட் வச்சுருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தனியாக ஒருத்தர் கோல்டுக்குன்னு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் த லாங் டேர்ம். ஓகே, நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்ததுன்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் தான் அதுக்கான ரிஸ்க் ப்ரொஃபைல், அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் அசஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து பீக்கான ப்ரைஸ் இருக்குது. நாளைக்கு இறங்கி விழும்போது நீங்கள் அதை டாலரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். பட் நானே சொல்கிறேன், இந்த இருக்கிற சினாரியோவில் நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தே மேட் அ ஹியூஜ் மணி இன் கோல்ட் அண்ட் சில்வர் இடிஎஃப்ல. ஈவன் தோ அதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். பட் இருந்தாலும் இந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆனவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க. அவங்க தே அண்டர்ஸ்டாண்ட் தட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். இந்த மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் தே இன்வெஸ்டட் அண்ட் தேவ் எக்ஸிட்டட் ஆல்சோ. அண்ட் சம் பீப்புள் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். பட் காமன் மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த சமயத்தில் கொண்டு போய் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ நம்ம இப்போ பேசுறது வந்து காமன் மேனுக்காக. அவங்க வந்து லம்சமாக கொண்டு போய் இந்த சமயத்தில் ஈவன் இட்ஸ் இடிஎஃபாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே சார். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டராக இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ இந்த ப்ரைஸ்லாம் இறங்குறத பார்த்து திடீர்னு பேனிக் செல் பண்ணுறவங்க இருப்பாங்க. இல்லைனா சரி ஓகே ஹோல்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் எப்படி டிசிஷன் எடுக்கணும் சார்? இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுபடும் கண்மணி. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேனிக் ஆகி வெளில வந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் இந்த நேரத்தில் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் திருப்பி கம்மியாக வரும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஸ்டாகர்டாக என்ட்ரி ஆகுங்க. கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்சத்தையும் போடாதீங்க. இந்த ஒரு நடுவில் ஒரு 2 நாளைக்கு ஒரு வருதா ஒரு 25,000 ரூபாயை போடுங்க.
திருப்பி ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நீங்கள் வாங்கின விலையோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வருதா, அப்போ ஒரு 25,000 போடுங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் திருப்பி ஏறுது ஆனால் இறங்கலை அப்படின்னா திருப்பி உங்ககிட்ட இதுக்காக தான் அலாட் பண்ணியிருக்கீங்கன்னா வாங்குங்க. ஓகே ஸோ ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் பெஸ்ட் ஒன். ஓகே சார். இப்போ 2026 ஃபெப்ல நம்ம இருக்கோம் சார். இப்போ 2026 டிசம்பரில் இந்த சில்வர் அண்ட் கோல்டு ரேட் வந்து எவ்வளோ அதிகமாகும் இல்லை எவ்வளோ கம்மியாகும், ஏதாவது ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா சார்? இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டா நான் ஏன் இங்கே இருக்கேன்? 100% நோபடி கேன் எக்ஸ்பெக்ட். பட் இந்த வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஓகே இன்னொன்று நம்ம பார்க்கணும், குளோபலாக ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் மற்ற அதர் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஓகே ட்ரம்ப்போட நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட இருக்கிற இந்த டேக்ஸ் ரீஃபார்ம் இப்போ ஒன்று நடந்து 18% டேக்ஸ்ன்னு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ட்ரம்ப்போட ஓவரால் ஆக்டிவிட்டி, அவர் வந்து குளோபல் சினாரியோவில் கிரீன்லேண்டில் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்காரு. ஓவராலாக இப்போ புதுசாக ஃபெடரேட்டோட சேர்மனாக ஒருத்தரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ் மக்களுக்கு அதிகமாகுது. ஸோ அதனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த 2026 உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த இந்திய மதிப்பு அவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இட்ஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கமாடிட்டி மார்க்கெட் அதோட தன்மையை கம்மி பண்ணிவிட்டு கம்மியாகும். ஸோ அதனால் அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி கோல்டு கம்மியாகும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 2 வருஷத்தில் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்டாக கருதப்படுற இந்த கோல்டு அண்ட் சில்வர் இதை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சில்வரோட வாலட்டைல் கண்டிப்பாக இருக்கும் ஷுவராக. அது ஏறும் இறங்கும். அதனால் உங்களோட லிமிட்டடை வண்டி வச்சுட்டு யூ ஷுட் அலோகேட் இன் யுவர் அசட் அலோகேஷனில். ஓகே சார். இந்த தங்கம் அண்ட் வெள்ளி இந்த வாலட்டிலிட்டி பற்றிலாம் ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அதே மாதிரி பார்க்குற மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேனிக் செல் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் வந்து பேனிக்காக டிசிஷன் மேக் பண்ணுறதா ஒரு பெரிய வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ராம்குமார் சார் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் என்னென்ன டாபிக் பேசணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.